இப்போ அருந்ததியர் இடஒதுக்கீடு நமக்கு 2009 தமிழ்நாட்டில் இருக்கு, ஒரு 3% உள்ள இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ இதுவே அந்த மக்களுக்கே பெரிய லெவலில் பயன்படல, இதுவே ஆட்சியாளர்கள் ஏமாற்று வேலைக்காக பண்ண விஷயங்கள்னு சிலர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள். அருந்ததியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதியில் அருந்ததிய மாணவர்களை அதே 3% தான் போடுவேன்னு சில கல்லூரி பிரின்சிபால்ஸ், இப்போ அங்கே மேலே உத்தியோகத்தில் இருக்கிற திருமாவளவன் சாதிக்காரங்க உங்களெல்லாம் அல்லது அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்கள வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்கு. அருந்ததியினருக்கான உள்ளிடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க நாங்க கிடையாது, உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய இந்த சப் கேட்டகரைசேஷனுக்கு தான் எதிரானவங்கன்னு சொல்றாரு சார் அவரு. ஏங்க முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு என்னத்துக்கு அவர் திருமாவளவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. உள்ஒதுக்கீடுக்கு எதிராக தானே வழக்கு போட்டிருக்காரு, சீராய்வு மனு எதுக்கு எதிராக போட்டிருக்காரு? அப்புறம் நான் அதுக்கு எதிராக இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? காந்தி ரோல் ரொம்ப வெளியில பாக்குறதுக்கு வாய் வார்த்தைகள் பெருசா இருக்கும். ஆனா அதனோட விளைவுகள் பட்டியலின மக்களுக்கு ரொம்ப மோசமான விளைவுகள் உண்டாக்கும். அந்த வேலையை இப்ப இன்றைக்கு திருமாவளவன் எடுத்துட்டு இருக்காரு. இது ரொம்ப மோசமான ஐரணி அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட நோக்கம் உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாதுங்கிறது தான். அதுக்கு இதே உதாரணம் அவர் சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க. ஜூனியர் விடன்ல வேண்டாம் உள்ஒதுக்கீடு அப்படின்னு திருமாவளவன் படத்தை போட்டு ஆர்டிக்கல் வந்ததா இல்லையான்னு அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கொஞ்சம் ஓரளவு முற்போக்கான முன்னேறிய மாநிலம். இங்கேயே இந்த லட்சணத்துல இருக்குது இல்லையா? அருந்ததியர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் ஸ்கேவெஞ்சர்ஸா துப்புரவு பணியாளர்களா இருக்கிற சூழல்லையே இவங்க விட மாட்டேன்றாங்க. ஏன்னா அங்க வட மாநிலங்கள்ல இன்னும் மோசம். அங்க வெறும் சாதி நோக்கிலே நடந்துட்டு இருக்குது. ஒன்றிய தமிழர்களுக்கு வணக்கம். பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடுல இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக எழுத்தாளரும் தமிழ்நாடு சாக்கிய அருந்ததியினர் சங்க தலைவருமா இருக்கக்கூடிய மதிவண்ணன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷ். வணக்கம். வணக்கம் சார். பட்டியலின மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க சார்? நீங்களே உங்க வார்த்தையிலே சொல்லிட்டீங்க, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பட்டியலின மக்கள்ல, அதுவும் குறிப்பா டிசர்விங் பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நிறைய பட்டியலின மக்கள்ல ஒரு பெரிய பிரிவினர் இருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவுமே இருக்கிறாங்க. இப்போ அந்த சாதியினருக்கெல்லாம் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய மொழியிலேயே சொல்லணும்னா என்ன, இங்க பட்டியலின மக்கள் பட்டியலின மக்களா இருந்தா கூட அதுல சிலர் மீனியல் ஜாப்ஸ், ஸ்கேவெஞ்சிங் மாதிரியான ஜாப்ஸ் செய்யறாங்க. அவங்களால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கீழ்நிலையில உள்ள பணிகளை கூட இப்ப அடைய முடியுதில்லை. அதனால பெர்மனண்டா அந்த மீனியல் ஜாப்ஸ்ல, ஸ்கேவெஞ்சிங் ஜாப்ஸ்ல இருக்கிறாங்க. அதனால அவங்கள முன்னேற்றுறதுங்கிறது ஒரு அரசாங்கத்தோடைய கடமை. இப்போ அதனால இடஒதுக்கீடு அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நடவடிக்கை செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையா அரசாங்கத்துக்கு இருக்குது. சமத்துவத்தை நிறுவுற நோக்கில, சும்மா இல்லை. ஏன்னா அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, சமத்துவத்தை நிறுவுறதுக்கு இந்த மாதிரியான விளிம்பு நிலையில உள்ள மக்களுக்கு இடஒதுக்கீடு போய் சேர்ற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில என்ன அதுக்கு ஒரு பெரிய தடையா ஈவி சின்னையா அப்படிங்கிறவரோட வழக்கினுடைய தீர்ப்பு இருந்தது. அந்த தீர்ப்பு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை இந்த 7 பேர் கொண்ட அமர்வு, உச்ச நீதிமன்ற அமர்வு நீதிபதி அது செல்லாது அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அது என்ன சொல்றது, அது எந்த விதத்திலையும் நம்ம இதுக்கு ஒத்து வராத ஒரு தீர்ப்பா இருக்குங்கிற அடிப்படையில அது செல்லாதுன்னு ஆக்கிட்டாங்க. அதனால இப்ப மாநில அரசாங்கத்துக்கு அதற்கான தடை நீங்கி போச்சு. ஏன்னா மாநில அரசாங்கம் தான், இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 18% இடஒதுக்கீடு வந்திருக்கு. எஸ்சி மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு வந்திருக்கு. இது தொடக்கத்துல 18% எல்லாம் இல்ல. இப்போ அது 2 தடவை அந்த மாநில அரசாங்கம் அந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்தி இருக்கு. இப்ப இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்துறதுக்கு தன்னுடைய மாநிலத்துல எஸ்சி மக்களோட இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத அது தீர்மானிக்கிறதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருந்ததுன்னா, அந்த இடஒதுக்கீடு என்ன அளவுல போய் சேரதா சேரலையா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த மாநில அரசாங்கத்துக்கு கண்டிப்பா அதிகாரம் இருக்குதானே.
இந்த இப்போ கரெக்டான இதை எதுக்குற அது அந்த இடத்துக்கு தாங்க சார் நானும் வரேன். இப்போ இன்னைக்கு மத்திய அரசு குடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. ஸோ இந்த இடஒதுக்கீடெல்லாம் வரதுக்கு முன்னாடியே மாநில அரசுகள் அந்தந்த மாநிலங்களுக்கு குடுத்திருக்காங்க நீங்க சொன்னபடியே. ஆனா இப்போ அத எதிர்க்கிறவங்க பட்டியலின மக்களுக்கு குடுக்கக்கூடிய உள் இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள மாநில அரசோட பொறுப்புக்கு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா தமிழகத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திருமாவளவனே அந்த இதை வைக்கிறாரு. இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு கூட போட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? மாநில அரசுக்கு ஏன் உரிமை இல்லைன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஏன் உரிமை இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் மட்டும் நான் சொல்றேன். மாநில அரசாங்கங்கள் வந்து எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷன் வந்து மத்திய அரசுல இருந்து வர்றதில்ல. அது வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது வேற. அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டிய பல அமைப்புகள் இருக்கு. அதுல மாநில அரசாங்கம் ஒண்ணு, மத்திய அரசாங்கம் ஒண்ணு, நம்மளுடைய தமிழ்நாட்டு மொழியில சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் ஒண்ணு, அதே மாதிரி நீதிமன்றம் ஒண்ணு, இந்த மாதிரியான ஜனாதிபதி அலுவலகம் ஒண்ணு, இப்படி பல்வேறு அவென்யூஸ் இருக்கு. இது எல்லாமே என்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்பட்டது. இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அது சரியா இந்த அரசாங்கம் கையாளுதா, போகுதா, வருதா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு வாட்ச் டாக்ஸ் மாதிரி நீதிமன்றங்கள் இங்க இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில வந்து வாட்ச் டாக்ங்கிற வார்த்தை தவறா புரிஞ்சிக்க கூடாது. அதை வந்து சரியா கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசிங் பாடின்னு வேணா வச்சுக்கலாம். அப்படியான ஒரு இடத்துல இருந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடு வந்து நடைமுறைப்படுத்துற நீங்க அது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, அதை நம்ம விதந்து ஓதுறதுக்கு ஒரு அளவே இருக்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த இதை வந்து இப்ப அக்கம் பக்கத்துல உள்ள நிலவரங்களோட நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கூட விடுதலை அடைந்த நாடுகள் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்கா என்ன இந்த மாதிரியான நாடுகள். இப்போ பாகிஸ்தான் வந்து அப்போ வந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருந்தது. இப்ப தனியா இருக்கு, பாகிஸ்தான் பங்களாதேஷா இருக்கு. அப்ப அந்த நாடு ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளை ஒட்டி சுதந்திரம் வாங்கின நாடு தான் வந்து ஸ்ரீலங்கா. அங்க வாங்கினதுல இருந்தே ஒரே பெரிய தொல்லையா இருந்து இன்னும் வந்து அந்த நாடு வந்து திரும்ப மேல எந்திரிச்சு வர முடியல. ஒரே இன கலவரமா அதுவும் இதுவுமா இருக்குது. அப்போ அந்த நாட்டுல உள்ள மக்களுக்கு, குடிமக்களுக்கு ஒரு சமத்துவமான ஒரு உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இதெல்லாம். இப்போ அந்த அடிப்படையில இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம். இப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வந்து எவ்வளவு பெரிய டெமோக்ராட்னா, ஏன்னா அவர் பெரிய இன்டெலெக்சுவல் தான், அவர் வந்து பெரிய என்ன சொல்றது அறிவாளி தான். ஆனா கூட அந்த அறிவை வந்து நான் வந்து காலாகாலத்துக்கு பாடின அறிவுன்னு நான் நிறுவ மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில எப்படி செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டம் என்னுடைய ஜெனரேஷனோட அரசியலமைப்பு சட்டம். நான் அதை அப்படிதான் நினைக்கிறேன். என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய ஜெனரேஷன்ல உள்ள அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கோம். இது என்னுடைய ஜெனரேஷனுக்கானது தான். நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு கூறுகளை கொண்ட ஒரு விஷயத்த நீங்க சேர்த்துக்கலாம், மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறதுக்கான அதிகாரத்தோடு கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாரு. அதே மாதிரி அந்த அரசியலமைப்பு சட்டத்துல அவர் ஒரு விஷயம் பண்ணாரு. ஏன்னா இந்த SC ST அப்படிங்கிறது யாரு அப்படின்ற தீர்மானிக்கிற இதை வந்து யாருக்கு கொடுத்திருக்காருன்னா, அறிவிக்கிற உரிமை வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ குடியரசுத் தலைவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து யாரையாவது ஒருத்தரை எடுக்கணும், அதுல இருந்து புதுசா ஒருத்தரை சேர்க்கணும்னா அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இல்லை, அதை வந்து பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ அது வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரியா வந்து புதுசா SC பட்டியல யாரையும் சேர்க்க முடியல, யாரையும் சேர்க்கவும் முடியாது, புதுசா யாரையும் அங்க இருந்து வெளியே எடுக்கவும் முடியாது. இதுதான் வந்து இப்ப இருக்கிற இத்தனை ஆண்டு கால 50ல இருந்து இன்னைக்கு 2024 ஏன்னா 50 + 24 74 வருஷத்துக்கான வரலாறு இதுதான். இந்த SC பட்டியல இருந்து யாரையும் நீக்கல, யாரையும் சேர்க்கல. இப்ப இதுதான் இங்க இருக்கிற நடைமுறை. ஆனா இன்னைக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீட்டை எதுக்கணும்னு சொல்றதுக்காக வந்து இந்த உள்ஒதுக்கீடு கொடுத்தா அவங்களை நீக்குறாங்க, என்ன சொல்றது, இங்க எந்த சாதிகளெல்லாம் நீக்குறாங்க, குறிப்பிட்ட சாதிகளை மட்டும் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவைக்கு உதவாத ஒரு வாதத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறானது அப்படிங்கிறது. அவங்க சொல்றது அது மட்டும் எல்லாரோட மாநில அரசுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கும் பட்சத்துல இது தவறா பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு.
அதனாலதான் இது வந்து நாடாளுமன்றம் வச்சிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன்ட்ட தான் இந்த இது இருக்கணும். 2 அவைகள்லயும் ஒப்புதல் வாங்கி தான் அதை நம்ம கொண்டு போகணும் ஒழிய, மாநில அரசுகள்கிட்ட கொண்டு வரும்போது எக்ஸாம்பிளே சொல்றாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இதை எப்படி பயன்படுத்துவாங்க? பட்டியலின மக்களுக்கு எதிராகவே இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான வாதத்தையும் வைக்கிறாங்களே சார். இல்ல நீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க, 2009 இருந்து இங்க உள்ஒதுக்கீடு நடைமுறையில இருக்கு. இப்போ அந்த 2009க்கு அப்புறம் ரவிக்குமாரோ அல்லது திருமாவளவனோ சொல்ற மாதிரி அவங்க சாதியில யாருக்காவது வந்து இடஒதுக்கீடு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் அவர் சொல்ல முடியுமா? அல்லது அவங்க அமைப்புல இருந்து யாராவது சொல்ல முடியுமா? இல்ல நீங்க தான் சொல்லுங்களேன். 2009க்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட சாதிகளுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இல்ல. வருஷா வருஷம் எம்பிபிஎஸ் இது போடுறாங்க இல்லையா? எம்பிபிஎஸ் வந்து தேர்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுல போடுறாங்க எஸ்சி கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, எஸ்சிஏ கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படின்னு போடுறாங்க. நீங்க ரெண்டையும் பார்த்தாலே மலைக்கும் மடுக்குமான பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுங்கிறத நீங்க பாப்பீங்க. எஸ்சிக்கும் எஸ்சிஏக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்க பாப்பீங்க. அப்போ எந்த அடிப்படையில அவங்கள வந்து எஸ்சி பட்டியல இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய, இது வந்து ஆக்சுவலா ரொம்ப பெரிய பழி. எஸ்சி பட்டியல இருந்து என்ன, குறிப்பா திமுக அரசு 2009 என்ன திருமாவளவனோ அல்லது ரவிக்குமாரோ ரெப்ரசன்ட் பண்ண பறையர் சாதியா வந்து எஸ்சி பட்டியல இருந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பழி. இந்த பழியை அவர் வந்து வெளிப்படையா சொல்றதுக்கு தயாரா இருக்காரா முதல்ல? ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய பாரதூரமான விஷயம், பெரிய விஷயம் இல்லையா? அம்பேத்கர் வந்து முன்முயற்சி எடுத்து இந்த சாதிகள் எல்லாம் சேர்க்கணும், அதுக்கு இதெல்லாம் சோதனை அப்படின்னு சொல்லி எஸ்சி மக்களை கண்டறியறதுக்கான ஒரு சோதனையை வச்சு அந்த அடிப்படையில சேர்த்திருக்காரு. இப்ப அதுல இருந்து உங்களை எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு தானே? அப்படி நடக்கிறதுக்கான ஏதாவது ஒரு அவங்க எடுத்துட்டாங்க பிரிக்க பாக்குறாங்க. அதாவது ஒரு 30% 35% இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை இது மாதிரி நீங்க வந்து கூறு போட்டா அவங்க அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரத்துக்கு ஒரு தடையா இருக்கு. நீங்க மொத்தமா இருக்கும்போது தான் நமக்கான அரசியல் அதிகாரத்துக்கு ஏங்க நீங்க வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போல இருந்து சட்டமன்றத்துல இடம்பெற்று இருக்கு, எத்தனை பாராளுமன்றத்துல இடம்பெற்று இருக்கு. இப்போ அது தவறும் அவருடைய சாதியில இருந்து எவ்வளவு பேர் வந்து சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இருக்காங்க, மந்திரிகளா இருக்காங்க, என்னென்னவோ இருந்திருக்கிறாங்க இல்லையா? ஆனா வந்து அதை வந்து இங்க யாரும் தடை சொல்லலையா? ஆனா அதுக்கு மாறா வந்து குறிப்பா அருந்ததியர்ல இருந்து யார் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீங்க அந்த அவர் வந்து உள்ஒதுக்கீடு தீர்ப்பு வந்த மறுநாள் போய் பார்த்த நபர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் யாரா போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி. இவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஒற்றுமைக்கு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒற்றுமைக்கு நாங்க தடையா இருக்க விரும்பல. ஒரே நிமிஷம். நாம என்ன சொல்றோம்னா, இப்போ சுதந்திரம் அடைஞ்சு 52 முதல் தேர்தல் நடந்ததுல இருந்து இத்தனை வருஷமா தேர்தல்கள் நடந்துட்டு இருக்கு. அருந்ததியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. ஏன்னா அவர் சாதியை சார்ந்தவங்க தான் திரும்ப பெரும்பான்மையான இடங்களை அவங்க தான் பறிச்சுட்டு சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல உறுப்பினர்களா இருக்காங்க. இப்ப அதனோட விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஆதி திராவிட பள்ளிகள்னு இருக்கு. நான் இன்னைக்கு முகநூல்ல கூட ஒரு பதிவா போட்டிருந்தேன். ஏன்னா கிறிஸ்தாஸ் காந்தி வந்து ஒரு பட்டியல் எடுத்து போட்டிருக்காரு. அதுல எவ்வளவு வந்து வட மாவட்டத்துல இருக்கு, எவ்வளவு தென் மாவட்டத்துல இருக்கு, எவ்வளவு வந்து மேற்கு மாவட்டத்துல இருக்குன்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 70-75% இடங்கள் வந்து அந்த வட மாவட்டங்கள்லே நீங்க சொல்ற அதிகாரம் இல்லாத அல்லது வந்து என்ன சொல்றது ஒற்றுமைக்கு எதிராக இல்லாத ரவிக்குமார், திருமாவளவன் சாதியை சார்ந்த இவங்க எல்லாம் வந்து 75% அநேகமா என்னுடைய கணக்கு கொஞ்சம் தப்பா கூட இருக்கும். நான் வந்து இப்போ ரொம்ப ப்ரிப்பேர்டா நான் அதை சொல்ல முடியல. அவர் கிறிஸ்தாஸ் காந்தி அதை அக்யூரேட்டா அந்த புள்ளி விவரங்களை கொடுத்துருக்காரு. ஆரம்ப பள்ளிகள்ல எவ்வளவு வட மாவட்டங்கள் இருக்கு, எவ்வளவு தென் மாவட்டங்கள் இருக்கு, எவ்வளவு மேற்கு மாவட்டம், அதே மாதிரி நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி. இப்ப இதெல்லாம் வந்து செஞ்சது யாரு? என்ன இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆமான்னு பார்த்துக்கிட்டு என்ன பள்ளி நெலினூர்ல அல்லது கரடி சித்தூர்ல கற்பழிக்கிறது, என்ன ஆணவ கொலை பண்றது, இதெல்லாம் ரவிக்குமாரோட சாதியை சேர்ந்தவங்க அல்லது திருமாவளவனோட சாதியை சேர்ந்தவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன எங்க வீட்டு பொம்பளைகளை அவங்களை ரேப் பண்றதுக்கு விட்டுட்டே பார்த்துட்டு இருக்க பேரு தலித் ஒற்றுமையா? அந்த கரடி சித்தூர் விஷயத்துல திருமாவளவன் என்ன பண்ணாரு? என்ன அங்க போய் என்ன அதுக்கு ஏதாவது பொறுப்பு ஏத்துக்கிட்டாரா?
அல்லது வந்து அவங்க கட்சியில இருந்து யாரும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணாரா? குறைந்தபட்சம் சந்தையூர்ல ஒரு ஒரு தீண்டாமை சுவர் ஒண்ணு கட்டி கட்டி வச்சிருந்தாங்க. அவர் சாதியை சேர்ந்தாங்க. குறிப்பா அவரோட மாவட்ட செயலாளரே அதுக்கு கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்படி தீண்டாமை சுவர் கட்டுறத பார்த்துட்டு அதுக்கு ஒருத்தன் ஒரு என்ஜிஓ காரன் ஒருத்தன் இருக்கான். ஏன்னா அவன் எங்களெல்லாம் பார்த்துட்டு சின்ன பையங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா வெளிநாட்டு பணத்தை வாங்கி என்ன மோசமான முறையில இது பண்ணிட்டு இருக்கிற ஆள் வந்து மக்கள் மத்தியில வேலை செய்யற, ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில வேலை செய்யற எங்களை பார்த்து சின்ன பையங்கன்னு இப்ப சொன்னான். திருமாவளவன் கண்டிச்சாரா? இல்ல அவர் ஏன்னா சொல்ற அவங்க நம்மள மாதிரி அவங்க வந்து சாதாரண மக்களுக்காக வேலை செய்யறது எப்படா சின்ன பையங்கன்னு சொல்லுவீங்க? இல்ல நான் பறையர் பெருமையை இப்ப பேச அதே பல அதே இடங்கள்ல மொழியா என்னை இன்னைக்கு வந்து நிர்பந்தித்தாங்க. திருமாவளவன் சொல்றாரு. அப்ப கூட நான் வந்து அதை என்னங்க? பேசுவேன். பல இடங்கள்ல ஆரம்ப கட்டத்துல அவரோட தொடக்க அரசியல் வரலாற்று ஆரம்பிக்கும் போது பல இடங்கள்ல என்னை பறையர் பெருமையை பேச சொன்னாங்க. அந்த மாதிரி நிர்பந்தம்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் ஒரு நாளும் பண்ணதில்ல. இப்பயும் நான் சொல்றேன், அருந்ததியினருக்கான உள்ளிடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க நாங்க கிடையாது. உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய இந்த சப் கேட்டகரைசேஷனுக்கு தான் எதிரானவங்கன்னு சொல்றாரு சார் அவரு. ஏங்க ஏங்க முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு என்னத்துக்கு அவர் திருமாவளவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. உள்ஒதுக்கீடுக்கு எதிராக தானே வழக்கு போட்டிருக்காரு. சீராய்வு மனு எதுக்கு எதிராக போட்டிருக்காரு? அப்புறம் நான் அதுக்கு எதிரா இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன நான் வந்து வெட்ட நினைச்சேன் ஆனா கொல்ல நினைக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெட்டுனா சாகத்தான் செய்வாங்க. இல்ல அது அவர் தெரியாம வெட்டுவாங்களா? சப்போர்ட்டா வேற சப் கேட்டகரைசேஷன் வேற அப்படின்னு விளைவு என்னங்க? விளைவு என்னங்க? அவர் போட்ட சீராய்வு மனுவோட விளைவு என்ன ஆகும்? இவர் என்ன நோக்கத்துல போட்டிருக்காரு? இப்ப அதுக்கு தடை செய்யணும்னு தான் போட்டிருக்காரு. உள்ஒதுக்கீட்டை தடை செய்யணும் தானே போட்டிருக்காரு. அதுல என்ன அது வந்து தவறு? மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னா அது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும் அதிகாரம் இருக்குமா? இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் கூட இவங்க சொல்றபடியே இவங்க லாஜிக் படியே வந்துச்சுன்னா என்ன தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த இந்த உள்ளொதுக்கீடு சட்டம் தானே காலாவதி ஆகும். இது வந்து என்ன தடை செய்யப்படும் தானே. அப்புறம் என்ன அடிப்படையில வந்து என்ன ஒரு எங்களை மத்தவங்களை முட்டாள்னு நினைக்கலாம். ஆனா ஒரு அளவு இல்லையா அதுக்கு? இந்த அளவுக்கா மத்தவங்க முட்டாள்னு நினைக்கணும்? 2009 கலைஞர் இதை முன்மொழிஞ்சப்ப இதை கொண்டு வரணும்னு நினைச்சப்போ என்னை அழைச்சு பேசினாரு. நான் இதுக்கு முழு ஆதரவு கொடுத்தேன். இப்போ நம்ம எல்லாராலையும் விமர்சனம் வைக்கக்கூடிய ரவிக்குமார் அன்னைக்கு வந்து சட்டசபையில இதை ஆதரிச்சு பேசினாரு. ஸோ அதனால நாங்க என்னைக்குமே எதிரானவங்க இல்ல அப்படின்ற மாதிரியான வாதம் தான் அவர் தரப்புல இருந்து வைக்கப்படுது சார். ஏங்க அப்பவும் அவங்க எதுக்காக தான் செஞ்சாங்க? ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, நீங்க இது வேற யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அவங்க வந்து ஒருவேளை இருக்குமோ இல்ல அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இது பண்ணிட்டு போவாங்க. உள்ஒதுக்கீடு சம்பந்தமான புத்தகங்கள் எழுதினவன் நான் தான் இல்லையா? எனக்கு தெரியும் அதனுடைய தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த திருமாவளவன் வந்து இன்னைக்கு இந்த கேட்டகரைசேஷன் சப்கோட்டா அப்படின்னு ஒரு குழப்புறாரு பாருங்க. இதே வேலையை தான் அப்பவும் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அருந்ததியரோட மக்கள் தொகை வந்து 12%. நாங்க 56 என்ன 31லயே என்ன 56%. என்ன 31 ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒரிசால கொஞ்சம் பகுதிகள் இதெல்லாம் இருந்த 31ல பறையர்களோட மக்கள் தொகை 56%. ஏன்னா சக்கிலியர்களோட மக்கள் தொகை வந்து 12% அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லி அப்போ 12%ன்னு ஒட்டுமொத்த பட்டியல் மக்கள்ல 12%. அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ்ல 1%, 1.5% அந்த அளவுல தான் உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரியான அப்பெல்லாம் 2007, 2008 பெரிய நம்ம இந்த சமூக ஊடகங்களோ அல்லது இன்டர்நெட்டோ பரவலாகாத ஒரு சூழல்ல இப்படியான விஷயங்களை தூக்கி போட்டு அவர் வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு, பெரிய அரசியல் கட்சி நடத்துறாரு, அவருக்கு வந்து பல வசதிகள் இருக்கு. இப்ப அருந்ததியர்கள் அதுக்கான வாய்ப்பே இல்லை. அருந்ததியர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் வர்றதே பெரும்பாடா இருக்குது. அருந்ததியர் அமைப்புகள் எப்படி எம்எல்ஏக்களா அதுக்கெல்லாம் ஆகிறதுக்கான இந்த அக்சசிபிலிட்டி எல்லாம் இல்லாத சூழல்ல இப்படியான பழியை தூக்கி போட்டாரு. அப்புறம் லைப்ரரியா தேடி அலைஞ்சு 1931 சென்சஸை தேடி எடுக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபட்டவன் நானு. எனக்கு தெரியும் இவர் வந்து யாரு, இவர் எப்படி டிசைனா நமக்கு வந்து மாத்தி மாத்தி கதை சொல்லுவாரு அப்படின்னு. அதனால அவரோட நோக்கம் வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாதுங்கிறது தான். அதுக்கு இதே உதாரணம் அவர் சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க. ஜூனியர் விடன்ல வேண்டாம் உள்ஒதுக்கீடு அப்படின்னு திருமாவளவன் படத்தை போட்டு இப்ப ஆர்டிக்கல் வந்ததா இல்லையான்னு அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க. ஏன்னா அதனால சும்மா கதை சொல்லிட்டு இருக்க கூடாது. என்ன அன்றைக்கு கலைஞர்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட் அன்னைக்கு முதல்வரா இருந்தாரு. அவரு இவங்கள வந்து அப்பீஸ் பண்ணி அவங்களுக்கு மற்ற விஷயங்களை சரி செஞ்சு அந்த இடஒதுக்கீட அவங்களுக்கு ஒரு என்ன இந்த மக்களுக்கு தந்து ஒரு வரலாற்றுல இடம் பெற்றுட்டு போயிட்டாரு.
அதனால இன்றைக்கு திருமாவளவன் என்ன மாதிரி வரலாற்றுல இடம்பெற போறாரு அப்படிங்கிறத அவர் தான் தீர்மானிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப மோசமான அவரோட மரியாதையை ரொம்ப இழந்துட்டு இருக்காரு மக்கள் மத்தியில. அது அவர் புரிஞ்சுக்கணும். அவர் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இன்னொரு ஒரு 10 வருஷம் கழிச்சு நாம இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளை பத்தி நமக்கு அவர் இன்றைக்கு திருமாவளவன் அவர் செய்யற விஷயங்களை பத்தி அவர் பெருமிதப்படுவாரா அப்படிங்கிறத அவர் தான் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஆந்திரா மாதிரியான மாநிலங்கள்ல போயெல்லாம் விடுதலை சிறுத்தைகளோட கிளைகளை கட்டி அமைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பேன் இந்தியா தலைவரா தன்னை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொமோட் பண்ணிட்டு இந்த மாதிரியான வேலையை பண்ணா அது அவருக்கு நல்ல மாதிரியான நல்ல வெளிச்சத்துல அவரை காட்டாது அப்படிங்கறது அவர் உணரணும். ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம், தலித் அரசியலை நீங்க வெறும் மாநில கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது, தேசிய அளவுல பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இதை நம்ம ஆதரிக்க மாட்டோம், இது இது நமக்கு எதிரானதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு வாதமும் வைக்கிறாரு. ஏங்க நீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கொஞ்சம் ஓரளவு முற்போக்கான முன்னேறிய மாநிலம். இங்கேயே இந்த லட்சணத்துல இருக்குது இல்லையா? அருந்ததியர்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் ஸ்கேவஞ்சர்ஸா துப்புரவு பணியாளர்களா இருக்கிற சூழல்லையே விட மாட்டேன்றாங்க. ஏன்னா அங்க வட மாநிலங்கள்ல இன்னும் மோசம். அங்க வெறும் சாதி நோக்கிலே நடந்துட்டு இருக்கு. அங்க எவ்வளவு மோசமா இந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்கிறதுக்கு ஒரு பெரிய வேற இதெல்லாம் வேண்டியதில்லை. என்ன ஜார்ஜர் மாதிரியான ஊர்ல மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னா என்ன கெட்டி வச்சு அடிச்சே கொண்டாங்க. என்ன அந்த மாதிரியான பகுதி அங்க காட்டுமிராண்டித்தனமான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கிற பகுதியில இன்னுமே மோசமா பாதிக்கப்படுறவங்களா வால்மீகிகள் மாதிரியான மக்கள் இருக்காங்க. ஏன்னா பங்கிகள் மாதிரியான மக்கள் இருக்காங்க. ஏன்னா காந்தியோட ரைட்டிங்ஸ்ல எழுதியிருக்காருல, ஒரு பங்கின்னா யாரு அவர் என்ன வேலை செய்வாரு அப்படிங்கிறது இருக்குதானே. உங்களுக்கு நீங்க பெரிய தலித் தலைவர்ன்றீங்க, ஒரு பெரிய ஜனநாயகவாதின்றீங்க. ஒரு மனுஷன் துப்புரவு பணியா ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கான். மனித மனத்தை அல்றதுங்கிறத ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கிறான். அவனை முன்னேற்றதுக்கு, அவனை எம்பவர் பண்றதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதுக்கு போய் எதிராக நின்றுட்டு காந்தி வேலையை தான் இது ஆக்சுவலா காந்தி பண்ண வேலை. என்ன தனி வாக்காளர் தொகுதி கொடுத்தப்போ நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாரு. அதே வேலையை இன்னைக்கு திருமாவளவன் பண்ணிட்டு இருக்காரு. காந்தி ரோல் ரொம்ப என்ன சொல்றது, வெளியில பாக்குறதுக்கு வாய் வார்த்தைகள் பெருசா இருக்கும். ஆனா அதனோட விளைவுகள் பட்டியலின மக்களுக்கு ரொம்ப மோசமான விளைவுகள் உண்டாக்கும். அப்ப அந்த வேலையை இப்ப இன்றைக்கு திருமாவளவன் எடுத்துட்டு இருக்காரு. இது ரொம்ப மோசமான ஐரணி அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதுல இறுதியா இப்ப அருந்ததியர் இடஒதுக்கீடு நமக்கு 2009 இருந்து தமிழ்நாட்டில் இருக்கு, ஒரு 3% உள்ள இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ இதுவே அந்த மக்களுக்கே பெரிய லெவல்ல பயன்படல, இதுவே ஆட்சியாளர்கள் ஏமாற்று வேலைக்காக பண்ண விஷயங்கள்னு சிலர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. அதுக்கான பதில் உங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க சார்? இல்ல அப்படி இல்ல. என்ன நீங்க ரெண்டு விதமான விஷயங்கள்ல இதை பார்க்கணுங்க. ஒண்ணு ஒரு மாநில அளவிலான சிங்கிள் விண்டோ முறையில கல்வி இடங்கள். இப்ப இடஒதுக்கீடுங்கிறது 2 இடங்கள்ல இருக்குங்க, வேலை வாய்ப்புல, கல்வியில. நீங்க கல்வியில இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்போ ப்ரொஃபஷனல் காலேஜஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங், டென்டல் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் காலேஜஸ்ல சிங்கிள் விண்டோ முறையில நிரப்பப்படுது. அதுல இவங்க அருந்ததிகளை தவிர வேற யாரையும் நிரப்ப மாட்டாங்க, அருந்ததிகளை நிரப்பிடுவாங்க. இப்போ இங்க எங்க சிக்கல் இருக்குதுன்னா, இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல இதை நிரப்புறப்போ என்ன இந்த திருமாவளவன் மாதிரியான இப்போ வியாக்கியானம் சொல்றாங்க பாருங்க, இதே மாதிரியான வியாக்கியானம் சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவங்க இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ்ல எல்லாம் இந்த சிங்கிள் விண்டோ முறைப்படி நிரப்படுறது இல்லை. அங்க அந்த பகுதி சார்ந்து அந்தந்த ரீஜன் சார்ந்து நிரப்பப்படுது. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் எப்படி கம்போசிஷனா இருக்காங்க, எப்படி என்ன அளவுல அங்க அந்த ஒவ்வொரு பகுதியிலயும் வித்தியாசமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியில பட்டியலின மக்கள்ல இவங்க பெரும்பான்மையா இருக்காங்க, இன்னொரு பகுதியில அவங்க பெரும்பான்மையா இருக்காங்க. ஏன்னா இப்போ அருந்ததியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதியில அருந்ததிய மாணவர்களை அதே 3% தான் போடுவேன்னு சில கல்லூரி பிரின்சிபால்ஸ், இப்போ அங்க மேல உத்தியோகத்துல இருக்கிற திருமாவளவன் சாதிக்காரங்க உங்களெல்லாம் அல்லது அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்கள வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் சரி பண்றதுக்கு இப்ப அதை கேள்வி கேட்கிற இடத்துல அருந்ததிய தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களா முக்கியமான பொறுப்புகள்ல இல்ல. இப்ப அந்த இடத்துல நின்று சில பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நாம இருக்குமே தவிர மற்றபடி அதுக்கும் இவங்க தான் காரணம். ஏன்னா ஒரு உள்ஒதுக்கீடே வரவிட மாட்டேன்றாங்க,
அப்புறம் ரெப்ரசன்டேஷன், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை எப்படி நாங்க அடையிறது? பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அடைஞ்சாதான் சில விஷயங்கள் தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரும்போது இதுவும் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், மிக்க நன்றி சார். கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சந்தோஷ்.